தமிழ்நாட்டுக்கு எதிராக கொண்டு வந்த கருப்பு சட்டம் தோற்கடிக்கப்பட்டு வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றும் இந்த வெற்றி வெறும் ட்ரெய்லர் தான், அடுத்து நாம் பெறவிருக்கும் வெற்றிதான் மாபெரும் வெற்றியாக இருக்கும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு போராடியது, தமிழ்நாடு வென்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஜனநாயகத்தில் யாருக்கு பிரதிநிதித்துவம் இருக்கும், யாருடைய குரலுக்கு இடம் இருக்கும் என்பதுதான் தொகுதி மறுவரையறை. அது ஒன்றியத்தை பலப்படுத்துவது இருக்க வேண்டுமே ஒழிய பலவீனப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. தமிழ்நாடு எப்போதும் நீதி, கண்ணியம், கூட்டாட்சி ஆகியவற்றுக்காகவே நின்றுள்ளது. தென்னிந்தியா ஒன்றிணைந்தது, நமது குரல் கேட்கப்பட்டது, ஜனநாயகம் வென்றது. நாம் தொகுதி மறுவரையறை ஏற்கவில்லை, நன்கு சிந்தித்து அனைவரையும் கலந்தாலோசித்து அனைவரும் ஏற்றுக்கொண்ட நியாயமான நடைமுறையையே நாம் வலியுறுத்தினோம் என்று முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கும் நமது பண்பாடு மற்றும் அடையாளத்துக்கும் இந்திய கூட்டாட்சிக்கும் ஊறு வரும்போது ஒற்றுமையுடன் நிற்பதுதான் நமது உறுதி. இந்த அநீதியை எதிர்த்து ஓரணியில் நின்ற அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் தனது நன்றி எனவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். மேலும் டெல்லியை வீழ்த்தியது தமிழ்நாடு, டெல்லியின் ஆணவத்தையும் ஆணவத்துக்கு துணை போகும் அடிமைகளையும் ஏப்ரல் 23 அன்று ஒரு சேர வீழ்த்துவோம் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.